ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் இருக்கே, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலி வீடியோ வந்து பெங்களூர்ல இருந்து இல்லை, இட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆமாம், நான் கோயம்புத்தூர் பையங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு இந்த அப்டேட் ஆல்ரெடி வந்திருக்கும். நீங்கள் ஒன்றும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் தாராளமாக கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு தெரியுங்களா? விஜய் அண்ணா இல்லை, நம்ம எல்லாரோட அண்ணா, அவரோட படம் கோட், அதோடைய ரிவ்யூ. ஆனால் ஃபஸ்ட்டே ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்தாரு. நீங்கள் ஒன்றும் படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா இதில் நிறையா விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் நிறையா விஷயத்தை பற்றி நம்ம பிரேக் டவுனும் கொடுப்போம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஈவினிங் ஷோ போயிருந்தோம் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்விஸ்ட்டு. படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதை நான் ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க, படம் நல்லா இருக்குது. நான் நிறையா ரிவ்யூ பார்த்துருந்தேன். அதில் வந்து நிறையா பேர் ஒரு மாதிரி பேடாக இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அதை இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் இல்லைங்க. ரொம்பலாம் இதெல்லாம் இல்லை, படம் வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டன் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் செகண்ட் ஹாஃபில். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகே? ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம எதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, இப்போ வந்து அவங்க புதுசாக டிவிகே அப்படின்னு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி, இதுதான் எங்கள் அஜெண்டா. அதாவது பிரேம்ஜி அண்ணாவோட இன்ட்ரோ இருக்கும் தெரியுமா, அப்போ வந்து போலீஸ்கிட்ட அவர் வந்து மாட்டியிருப்பார், டிராஃபிக் வயலேஷனுக்காக மாட்டியிருப்பார். இவர் வந்து ஐயோ அவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி பேரை கூட சொல்லக்கூடாதுன்ட்டாரே, சரி ஓகே இருடா நான் என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் நான் கூப்பிட்டு சொல்லுவார். அப்போ வந்து அவர் சொல்கிறது, நீங்கள் எந்த எஸ்ஐ அப்படின்னு கேட்பாரு. அவர் நான் இந்த ஏரியா, இது என் பேர் அப்படின்பாரு. சார் அவன் என்ன டிராஃபிக் வயலேஷன் பண்ணியிருக்கானோ நீங்கள் அதுக்கு அவன் மேலே பெனால்ட்டி இல்லை, அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணால் கூட அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா நான் வந்து உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்டல் கிளியர் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ நமக்கே தெரியும்ல, இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வந்துடலாம் நம்ம, கரெக்டாக? ஆனால் டிவிக்கெல்லாம் ஃபுல்லாக எதுவும் இல்லைங்கிறத இந்த படத்தில் இந்த சீனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுலேயே வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்பர் பிளேட் இருக்குது தெரியுமா, அது வந்து டிஎன் தமிழ்நாடு நார்த் 7 வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு, லைக் தோனி அவர் ஃப்ரெண்ட்ஸ், அது ரெஃபரலாக இருக்கலாம். சிஎம் சீஃப் மினிஸ்டர் 2026, அதாவது வந்து டைரெக்டாக சொல்கிறாங்க, நான் 2026 சிஎம் எலெக்ஷனுக்கு நிற்கிறேன், ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து வேறு லெவலில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ஒரு சீன் பிடிச்சிருந்து, நிறையா பேரும் வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ ஓகே, இன்னொன்று என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கரெக்ட் செகண்ட் ஹாஃபில் இளைய தளபதி, அதான் நம்மளோட விஜய் அண்ணாவோட பையன் இருக்கார்ல, அவர் வந்து தாய்லாண்டா ஆமாம் பேங்காக் கரெக்டாக, அங்கே வந்து அவர் வில்லனோட வளர்றப்ப ஒரு சீன் ஒன்று காமிச்சிருப்பாங்க. இவர் வந்து தனியாக போயிருப்பார், என் அப்பானால இனி எல்லாம் வந்து டீல் பண்ண மாட்டார், நான் தான் இனி எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பார் தெரியுமா. அந்த ஷார்ட்டில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூட வெங்கட் பிரபு விபி அப்படிங்கிறது வந்து அந்த கார் நம்பரில் ஆட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அந்த நம்பர் பற்றி சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுலேயும் வந்து நிறையா பேர் இதை பற்றி பேசலை. பட் ஆனால் விபி அண்ணாவோட ஒரு இதுவும் வந்து கொடுத்துருந்தாங்க அதில். நீங்கள் ஆனால் அடுத்த தடவை படத்துக்கு போகிறப்ப செக் பண்ணி பாருங்கள், ஓகே? அண்ட் செகண்ட் பாயிண்ட் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா அண்ணாவோட ஒரு மாஸ் ஆக்ஷன் செகண்ட் ஹாஃபில் தெறிக்க விட்டுட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம மெயின் வில்லனை விட கூட பிரபுதேவா சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லைங்க. அவரோட அந்த வில்லன் ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு, அதில் இல்லை வில்லன் ரோல் தான் பண்ணியிருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் விஜய் அண்ணாக்கு ஆப்போசிட்டாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு உள்ளுக்குள்ளே. அவரோட ஆக்டிங் பார்த்து சீரியஸாக சொல்கிறேன், தேட்டரில் எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டோங்க. நான் வந்து இவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்னு ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல. லைக் ஓகே இதுதான் கதையா அப்படின்னா. பட் அதுக்கடுத்து அவர் போகிற அந்த மூவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க, வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் அந்த சீன் பாருங்கள். அண்ட் நம்ம இப்போ மூணாவது ஒரு டாபிக்குள்ளே போகலாம். பெஸ்ட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோட மைண்டில் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகே? எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் சீனாக ஃபஸ்ட்டே வந்து தெறிக்க விட்டாங்க. இந்த டைட்டில் கார்டு வந்துச்சு தெரியுங்களா, அப்போவே வேற மாதிரி அந்த ஹெலிகாப்டர் இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு.
அண்டு முக்கியமாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து ரெஸ்பெக்ட் பே பண்ணுற மாதிரி அவரோட ஏஐ இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாஸ்க் மேட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அவருக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அவர்னால இப்போ நம்ம கூட அவர் இல்லைனாலும் அவருக்கு ஒரு சின்ன கேமியோ மாதிரி அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. வி மிஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனாகவே இருக்கும். லைக் விஜயண்ணா வர்றதுக்கு முன்னாடியே அவர் தான் வருவார். இல்லை அவர் தான் விஜயண்ணா தான் வருவார், ஆனால் கேப்டன் வருவார். கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னு நீங்கள் போய் படத்தை பாருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பெஸ்ட் சீன் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக் ஃபைட் சீன் வந்து ஓகே, எனக்கு வந்து அது அவ்வளோ பிடிச்ச மாதிரி தெரியல. பட் ஃபைட் சீன்ஸுன்னு வந்துக்கிட்டா பேங்காக் இஸ் குட், ஓகே, அவ்வளோ இதுக்கு இதால் எதுவும் இல்லை. அடுத்து பெஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த நான் சொன்னல விபி நான் நம்பர் பிளேட் கான்சர், அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் தளபதியே ரொம்ப ஏஜ் கம்மியாக காமிச்சிருப்பாங்க. லைக் நமக்கு தளபதியா அப்படின்ட்டு இருக்கும். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா அதான் நான் சொன்னல, இவர் வருவார், எங்கள் அப்பாலாம் நீ எதுவும் பார்க்க மாட்டார், டீலிங்லாம் அவர் பார்க்க மாட்டார், நான் தாண்டா பார்ப்பேன், ஏன்னா என்கிட்ட தான் நீ எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு கண்ணு எடுத்து பட்டன்னு சொல்ல ஆரம்பிப்பாருங்க. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததான் நான் எந்த சீன் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி இருக்கார் இல்லையா, இந்த இன்டர்வல் பிளாக் சீனு, அது வந்து சரியான ட்விஸ்ட்டு. லைக் எல்லாம் ஒரு அளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இருக்குமோ ஆனால் அது எப்போ கெஸ் பண்ண முடிஞ்சுன்னா, நான் அவரோட ஹெட்டை கொண்டுட்டு நசீர் சாரை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறப்ப இருக்குமோ, ஏன்னா அவர் ஷர்ட் கழட்டுறப்ப நம்மலாம் பார்த்துருக்கோம் தெரியுங்களா, அந்த போஸ்டரில் கொடுத்துருப்பாங்க டெஃபினெட்லி நாட் அப்படின்னு போட்டு இளைய தளபதி வர மாதிரி. அப்போ வந்து அவர் அந்த ஷர்ட் ரிமூவ் பண்ணப்போ கண்டுபிடிச்சி ஆஹா நீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா, அதுவும் நீங்கள் முக்கியமாக தளபதி நான் ஃபேனாக இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேருந்தும் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வந்திருக்கும். பிரேம்ஜினாவே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி படத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் தளபதியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் லைக் நம்மளை அந்த எராக்கு வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நாலாவது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேமியோஸ் எல்லா படத்துலையும் தான் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. அதையே இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து விபி நான் மேலே டவுட்டாக இருக்குது. என்னன்னா, இந்த மனுஷன் ரூமர்ஸ் வர்றதுக்கு இவங்களை கூப்பிட்டு வந்தாரா, இல்லை ரூமர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் இவங்களை கூப்பிடவே ஆரம்பிச்சாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த படத்துல எல்லா ரூமர்ஸும் உண்மைங்க. லைக் நான் சொல்லணும்னா, யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா மேம், சிவகார்த்திகேயன் சார் படத்துல இருக்காங்க, அது வந்து கன்ஃபார்ம். இதுக்கு நான் போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறேன்னா, நான் தான் ஸ்பாயிலர் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டேன்டா, நீ இன்னும் பார்த்துட்டு இருக்கேன்னா வாந்த ஏன் தப்பு இல்லை. எனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் தான் ஃபர்ஸ்டே இப்போவும் சொல்கிறேன் பாருங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, நானே சொல்லுவேன். ஏன்னா இன்னும் அவ்வளோ விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த்ரிஷா மேம் வரப்போ பார்த்தீங்கன்னா, அதுவும் கரெக்டாக அது ஒரு சாங் டைமாக வேறு இருந்துச்சா, மட்ட சாங் அப்போ தான் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சாங்க்கு தான் அவங்க வந்தாங்க. ஆக்சுவலி தியேட்டரில் ஸ்க்ரீனு கிழிஞ்சிருச்சுங்க. சொல்லப்போ எல்லாரும் முன்னாடி தான், யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்களோ எல்லாரும் முன்னாடி போய் டான்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரில் வந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு ஆடியன்ஸ் மத்தியில். அண்டு எஸ்கே சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட கேமியோ கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துடுவாருன்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா தளபதி வந்து இளைய தளபதி கிட்ட தளபதி பேசுவார், பட் அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கே சாரோட மாதிரி தான் இருக்கும். கூப்பிட்டு அவர் பேசுறப்ப அந்த வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அச்சஸ் அது எஸ்கே சார் மாதிரி இருக்கிறதுனால சரி ஓகே அவரும் வந்துட்டாரு போல, இப்போ ஷட்டர் திறக்கிறப்ப எஸ்கே சார் தான் இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து எல்லாரும் மொக்க வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே நின்று இருந்தது தளபதி தான் வந்து வாக்கி டாக்கியில் இளைய தளபதிகிட்ட பேசியிருப்பாரு. அண்ட் தளபதி மெயின் வில்லனை கூட்டு போய் எஸ்கே சார்கிட்ட விட்டுருப்பாரு. எவ்வளோ மாசான சீனுன்னு தெரியுங்களா? லைக் அவர் வந்து சொல்லிப்பாரு, என்னங்க நான் மேட்ச் பார்க்க வந்தேங்க அப்படின்னு. இல்லை இப்போ இவனை விட்டோம்னா வெளியே இருக்கிற எல்லாரும் காலி, ஸோ இவனை வந்து நீங்கள் தான் சேஃபாக வச்சிருக்கணும் இன்னாங்க அப்படின்னு சொல்லி கண்ணை தூக்கி காட்டுறப்ப மனுஷன் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும். அதில் அவர் கேமியோ ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாரு. அண்ட் சார் நானும் சேட்ஸா அந்த மாதிரி தான் வந்து அங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபேர்வெல். என்னடா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் இவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்து யாரும் வந்து வாலண்டியராக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதில்லை.
பட் ரிட்டையர்மெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடைசி படங்கிறது அவ்வளோக்கா எல்லாரும் வந்து லைக் இண்டஸ்ட்ரியே வந்து சூப்பர் நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கிளாப்ஸ் பண்ணி ஒரு சென்ட் ஆஃப் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மூவி இருந்துச்சு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நான் அதனால தான் வந்து நான் கேமியோஸ்க்கு அடுத்து இந்த செக்ஷன் வச்சுருக்கேன். நிறைய ஆக்டர்ஸ் இதுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், நிறையா படத்தில் இந்த ரெஃபரன்ஸ் லைக் நம்ம பார்த்த மாதிரி மிஷன் இம்பாசிபிள் ரெஃபரன்ஸ். அண்ட் நான் முக்கியமாக சொல்கிறேன், தலை ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து லாஸ்ட் சீனில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குது நிறையாவே வந்து லைக் அவர் இவ்வளோ நாள் அவர் பண்ண எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த படத்தில் காமிச்சதாக இருக்கட்டும், நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் சின்ன கேமியோ ரோல் பண்ணதாக இருக்கட்டும். அவரோட பையன் சஞ்சய் இருக்காரு தெரியுங்களா, லைக் அந்த பேரை வந்து வில்லனோட பையனுக்கு வச்சுருந்தாங்க. அது வந்து லைக் அதை தான் வச்சுருந்தாங்களா, அதை மீன் பண்ணி தான் வச்சுருந்தாங்களா, இல்லை வந்து நார்மலாக எதர்ச்சியாக வச்சுட்டாங்களான்லாம் எனக்கு தெரியாது. பட் நீங்களும் அப்படி தான் நினச்சிங்க, நான் நினச்சதில் தப்பு இல்லைல்ல. ஸோ ஓகே, இந்த மாதிரி விஷயம் லைக் எனக்கு வந்து லாஸ்ட் சீன் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன்பா, வேற லெவலில் இருந்துச்சு. நான் அந்த ஃபைட் சீன் இவ்வளோ இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல. இன்னொன்று நான் நினச்சேன், நீ திட்டுவீங்க கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லலாமா வேணாமான்னு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து சீரியஸாக அந்த ஃபைட் சீன் வரப்போ, இளைய தளபதிக்கும் ஃபைட் சீன் வரப்போ, நான் வந்து எம்எஸ் தோனி அவுட் ஆஃப் கிரவுண்ட் அடிக்கிறப்ப சீரியஸாக வந்து அவர் மண்டையில் பட்டுருமோ அப்படிதான் நான் நினச்சேங்க. நான் வந்து தெரியும் முட்டாள்தனமாக நினச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது, பட் நான் சீரியஸாக அதை தான் நினச்சேன். பட் வந்து இல்லை, அப்படிலாம் இல்லை. கடைசியாக எண்ட் பண்ணி முடிக்கிறப்ப வந்து அவர் 6 அடிக்கிறாரு, பட் அவுட் ஆஃப் ஸ்டேடியம்லாம் இல்லை. கிட்ட போய் ஐ மீன் 6 விழுந்துருச்சு, பவுண்டரி லைன் தாண்டி கிட்ட கொஞ்சம் விழுந்துருச்சு. மேலே அவ்வளோ ஹைட்டால் அவர் அடிக்கலை. நம்ம இங்கே இத்தனை பேரை பற்றி பேசுவோம் கேட்டால், லைக் எஸ்கே சார் வந்தாங்க, த்ரிஷா மேம் வந்தாங்க, சீன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் இது போகவும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனை சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விடிவி கணேஷ் சார், ரெட்டி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செஞ்சுட்டாரு. நம்ம இது மேயாதமான் சார் வேற லெவலுங்க, அவரோட ஆக்டிங் வந்து சீரியஸாக இதில் நல்லா இருந்துச்சு. லைக் ஒரு வில்லன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு. எனக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக அவரோட வீட்டை போய் சர்ச் பண்ணப்போ எனக்கு கத்தி படம் ஞாபகம் இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லைக் சேம் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து விஜய் சார் வேலை பார்ப்பாரு. கேட்டேன், எனக்கு வந்து அதே பிளேஸான்னு தெரியல. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தப்போ எனக்கு அதை பற்றின ரிசல்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த வீட்டை பார்க்குறப்ப அந்த ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்தாங்க. லைக் அதோட ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம், நமக்கு அதை பற்றி அவ்வளோக்கா தெரியல. அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. இது இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், அஜய் சார், இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரசாந்த் சாரை பற்றி சொல்லாமல் இருக்க முடியுங்களா, வேற லெவல் ஆக்டிங்க. அதுவும் வந்து அவரை ஒரு செகண்ட் கலாச்சிருப்பாங்க வச்சுங்களா, வேற ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து ஓவர் ஆக்டிங் பண்ணியே மாட்டியிருப்பான் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு பிரசாந்த் சாருக்கு சொல்ல போனால் அது ஒரு சின்ன கம்பேக் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, அவரோட ஸ்க்ரீன் பிளே ரோல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் இது போக சரி ஓகே, இவ்வளோ நாள் நல்லதே பார்த்துட்டு இருந்தோமே, கெட்டது எது கொஞ்சம் போர் அடிச்சுது அப்படிங்கிற மாதிரி வந்தால், நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நானே இல்லை எல்லாருமே என்கிட்ட சொன்ன விஷயம், இந்த ஸ்பார்க் சாங் வந்து கொஞ்சம் இதாச்சு, லேக் அடித்த மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி. ஏன்னா 4 நிமிஷம் சாங் இல்லையா, அது ஒரு மாதிரி தேட்டரில் உட்காந்துருக்கப்போ மந்தமாக இருந்துச்சு. நமக்கு ஏற்கனவே சாங் வந்து அவ்வளோ இதாக நம்ம பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் எனக்கு சொன்னாங்க. அண்டு இன்னொரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேலாம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து புரியல. இல்லை, இதுக்கு மேலே இந்த கதை வந்து இதை விட சூப்பராக யாருனாலையும் செய்ய முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்காக லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃபே போட்டு காமிச்சிட்டாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக அடிக்கிட்டே போயிட்டார் யூபினா. ஸோ இதை விட எனக்கு நல்ல ஸ்க்ரீன் பிளே தர முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. இது வந்து அப்புறம் கடைசியில் 18+ கண்டென்ட்டாக போயிடும். எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடுங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஓகேடா, நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலேயே வந்து இந்த படத்தில் நிறையா விஷயம் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் சொல்ல போகணும்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணால் லியோ விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில படங்களில் வந்து நமக்கு அவ்வளோக்கா, எக்ஸாம்பிள் பீஸ்ட் எடுத்துக்கோங்க, வாரிசு கூட ஓகே, லைக் ரீச் இருந்துச்சு வாரிசுக்கு. பீஸ்ட் எடுத்துக்கோங்க, பீஸ்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒத்துக்கணும்டா, சரி ஓகேடா விட்றா. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போமா.
தைரியமா பீஸ்ட் வந்து ரீச் ஆகலை ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்ததும் லைக் மெர்சல் நல்லா இருந்துச்சு. பட் அதில் நான் ஒத்துப்பேன் ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோக்கா கொடுக்கலங்கிறத ஒத்துப்பேன். பட் மெர்சல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னா அவர்கள் கொடுத்த அந்த ஒரு ரோலை சூப்பராக பண்ணிட்டாரு. நான் படத்துக்கு போனது காரணம் விபினாவோ இல்லை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ்னாலையோ கிடையாது. விஜய்னாக்காக தான் முழுக்க நான் கோட் மூவிக்கு போனேன். அண்ட் அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாரு. ப்ளஸ் அவர் கூட நடிச்சவங்களும் ரோல்ஸை தரமாக செஞ்சுருந்தாங்க. எனக்கு வந்து அந்த விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. டைரக்ஷன் வைஸில் சொல்ல போகணும்னா விபினா செதுக்கிட்டாருங்க, அவ்வளோதாங்க சொல்லணும். விபினா செதுக்கிட்டாரு. ஸோ யா ஃபைனலாக ஒரு ஃபேன்ஸ் உட்காந்து பேசுகிற மாதிரி வரலாமா. லைக் நான் படம் பார்த்துட்டு கடைசி சீனில் வந்து போய் உட்காந்தாங்க. மேக்கிங் வீடியோ காமிச்சாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ மாதிரி ஒரு காமிச்சிருந்தாங்க. அப்படியே உட்காந்து நான் வந்து ஃபஸ்ட்டு FDFS எப்போ போனேன்னு கேட்டிங்கன்னா புலி படம் வந்துச்சு தெரியுங்களா. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு FDFS போனேன். அதுக்கு முன்னாடி போயிருக்கேன், பட் FDFS போகல. நான் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் கழிச்சு அந்த மாதிரி தான் போயிருக்கேன். புலி வந்து இப்போ ரொம்ப சின்ன பையன் அப்போ வந்து போனது நான். அப்போ எந்த வயசில் அந்த பையன் போனானோ இப்போ உட்காந்து அந்த படத்தில் அந்த மேக்கிங் சீனை பார்க்குறப்ப அந்த வயசு பையன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சீரியஸாக சொல்கிறேன். என்னதான் நான் மெச்சூர்ட் ஆகிட்டேன், என்னதான் நீங்கள் மெச்சூர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் தளபதினு வச்சுக்கலாம். உங்களுக்கு தலை பிடிச்சாலும் சரி, லைக் தனுஷ் சார், சூர்யா சார், இந்த மாதிரி யாரை பிடிச்சாலும் சரி, அவரோட இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே தலை ரிட்டையர் ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தானே விஜய் நான் ஃபேன்ஸுக்கும். லைக் என்ன மாதிரி பசங்க சிஎஸ்கே ஃபேனாக இருந்து விஜய் நான் ஃபேனாக இருந்தா இந்த மாதிரி 2 ரிட்டையர்மெண்ட் வந்துருமே. ஆஹா, அப்போ ஓஜி அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதான் இந்த விஷயம் தான் நான் சொல்லலான்ட்டு இருந்தேன். ஓஜி அப்டேட் கொடுத்துட்டாங்க, இன்னொரு 3 மணி நேரம் இருக்குது. அது வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் வரலாம். தலை தெரியாது, லைக் அடுத்த வருஷம் வந்தாலும் வரல. ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க சிஎஸ்கேல. வந்தாலும் வரலாம். அன்கிராஃப்ட் ரோல் ஏதோ சொல்லியிருந்தாங்க, பட் நான் அதை பற்றி அவ்வளோ ஃபாலோ பண்ணல. ஏன்னா பார்த்தா மனசு வந்துன்னு சொல்லி ஆக்ஷன் வரட்டும், ஆக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. தலையோட பிளே அடுத்த வருஷம், அதேயோட சேர்த்து கோட்டோட அந்த ஓஜி அதுவும் வந்து 2மே அடுத்த வருஷத்தோட முடிஞ்சுன்னா எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன பையன் உட்காந்து யோசிச்சா எப்படி இருக்குமோ. நான் வந்து தேட்டரில் சீரியஸாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன எந்திரிச்சு போட்டாங்க, கிளம்பி வந்தாச்சு. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங் சீனாக இங்கே எல்லாருக்குமே இருக்குது. நிறைய பேர் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிருக்கிறப்ப நான் பார்க்குறேன் வந்து லைக் வில்லன் ரோல் வந்து அஜித்தை விட விஜய் பண்ணல. ஏங்க வந்து போட்டு குழப்புறீங்க. ஏன் அஜித் சார் அவரோட ரூட் வேற, அது தளபதி லியோ சக்சஸ் மீட்டப்பே தெளிவாக சொல்லிட்டாரு. தளபதி வேற, தலை வேற. அது இவங்க பெருசு அவங்க சின்னதுன்னு வந்து நம்ம காசு கட்டி போய் படம் பார்க்கணும்னு ஒரே ரீசனுக்காக நம்ம வந்து அவதான் பேசிட்டு இருக்க முடியாது இல்லைங்க. அவர் லைஃப்ல இவர் எவ்வளவோ கோத்ரூ பண்ணியிருப்பாரு, இவர் எவ்வளவோ கோத்ரூ பண்ணியிருப்பாரு. 2 பேரும் ஆக்டிங்ல இன்னைக்கு ஒரு நல்ல பிளேஸ்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியை எடுத்துட்டு அதை வந்து நம்ம லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கரெக்ட். பட் இவர் பெருசு அவர் சின்னது, அவர் பெருசு இவர் சின்னதுன்னு சொல்றதுலாம் நமக்கு ரீச் கிடையாது. நான் தளபதி ஃபேன் தான், பட் எனக்கு தலையோட மூவிஸ்லாம் நான் பிடிக்கும். எனக்கு நான் சொல்ல போனோம்னா நேர்கொண்ட பார்வைக்கு வந்து நான் ஃபேன். அதில் அவர் அந்த அட்வொகேட் சீன் பண்ணியிருப்பாரு பாருங்க, கடைசி சீன்லாம் எந்திரிச்சு விசில் தான். அதுக்கு நான் இவர் ஃபேனாக தான் அவர் படத்துக்கு போகக்கூடாதுன்றதெல்லாம் முட்டாள் தராங்க. என்னதான் சரி ஓகே விடுங்க, அந்த டாபிக் விட்டுருங்க. ஏன்னா அப்புறம் கட்சியில் நிறையா பேர் நம்மளை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதான் சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் மூவியை வந்து விபினா கொடுத்ததுக்கு நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மி தான் இருந்தாலும் சொல்லுவோமே, அதான் நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட். நான் நம்ம 64 சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பா அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் சார்பா விபினாக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா படம் நல்லா வந்திருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ உங்கள் பிஹாஃப் ஆஃப் யூ அண்ட் மீ ஜஸ்ட் குட்டி ஸ்டோரி விபினா தேங்க்யூ அ லாட். படம் செதிலாக செதுக்கி இருக்கிறோம், சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். அண்ட் யா ஸோ ஓஜி எப்போ எடுத்துட்டாங்கன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இன்னொரு சில பேர் இனிமேல் தான் எடுக்க போகிறாங்கங்கிறாங்க. இன்னொரு சில பேர் இல்லை விஜய் அவ்வளோதான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இனிமேலாம் படம் வராதுங்கிறாங்க. இன்னொரு சில பேர் வந்து ஹெச் வினோத்தோட ஒரு படம் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்து புரியல. சரி ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க தான் சொல்கிறாங்க. பட் நமக்கு வந்து எப்படியுமே அவர் இப்போ என்ன அப்டேட் வருதோ அதை பொறுத்து தான் நமக்கு தெரியும். எல்லாமே விஜய் நான் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு படம்னா கடைசியாக அவங்க ஃபேன்ஸ்க்காக நீ இந்த படம் செஞ்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம்னா. ஏன்னா நீங்கள் பார்ட்டி ஆரம்பித்து அதையும் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணி இந்த படத்தோட ப்ரொமோஷன் செலிப்ரேஷன் அதையும் நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம 30 crores ஃபர்ஸ்ட் டே ரிலீஸில் வந்து கட்சி 4 படமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னா படம் இருக்குங்கிறதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது எனக்கு. யா கோட் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வாழ்த்து சொல்கிறதுலாம் நம்ம ஃப்ரீயாலாம் கிடையாது. யா ஸோ இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது, போய் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு உங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள்.
சேனலை இன்னும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஏன்னா பார்க்கறதுல 85% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேயா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.